என்னுடைய கண் பார்வையை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஐசைட் சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு கிரிக்கெட்டருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த ஐசைட் தான். அந்த ஐசைட் எப்பயாவது லைட்டா இப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சுரா கரியர் அப்படின்ற மாதிரி ஆயிரும். சில பிளேயருக்கு அந்த டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் த கரியர் பாத்தீங்கன்னா அந்த கண் பார்வை பிரச்சனை வந்தோடனே டக்குன்னு போயிடும். அந்த இன்ஸ்விங்கர்ஸ் எல்லாம் அவங்களால பார்க்க முடியாது, சீக்கிரம் போல்ட் ஆயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும் எல்பிடபிள்யூ ஆகுறது. ஸோ அந்த ஒரு வகையில பார்க்கும்போது எனக்கு ஒரு 4-5 இயர்ஸ்க்கு ஐசைட் பக்காவா இருக்குதுங்கிறத என்னுடைய டாக்டர் சொல்லிட்டாருங்கன்ற ஒரு விஷயத்தை அப்படி எடுத்து வைக்கிறாருங்கும் போது ஃபிட்னஸ் கிளியரன்ஸ்லாம் எனக்கு வராமையாங்க போயிட போகுது. ஐயா நீ வந்தா போதும் அப்படின்னு ஒருக்காகவே பேஸ் பிரைஸ் 2 கோடி 4 கோடிக்கெல்லாம் வந்துட்டு அன்கேப்டு பிளேயர்ஸ்னு கொண்டு வந்து 5 வருஷத்துக்கு அப்புறமா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் அன்கேப்டு பிளேயர்ஸ் இன்டர்நேஷனல் ரிட்டையர் ஆயிட்டாங்க. அதெல்லாம் ரூல்ஸையே மாத்துறவங்க ஃபிட்னஸ் கிளியரன்ஸா கிடையாது தலைவா உனக்கு, நீ வா அப்படின்னு வெயிட் பண்றாங்க. பட் மகேந்திர சிங் தோனி என்ன முடிவு எடுப்பாரு? அவருடைய இந்த ஒரு கரியர்ல அவர் ஹைஸ் அண்ட் லோஸ் நிறைய பார்த்தவர். பட் தொடர்ந்து லோஸ் அவருடைய ரசிகர்கள் விரும்ப மாட்டாங்க. அவருடைய பெஸ்ட் பிரைம் ஃபார்ம்ல வர்றாரு, 4 6 இழுத்து வைக்கிறாரு, கிளம்புறாரு, போறாருங்கிறத ரசிக்கிற மக்கள், அவர் வந்துட்டு சரியா விளையாடலங்கும் போது அது ரொம்பவும் தப்பா பேசக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால அவர் என்ன டெசிஷன் எடுப்பாரு, அந்த டெசிஷன் அவருக்கு தோதா அமையுமா? ஒருவேளை விளையாடணும்னு முடிவு பண்ணாருன்னா அந்த முடிவு 2026 ஐபிஎல்ல அவருக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குமா? ரிக்ரெட் பண்ணாம ரசிகர்களும் பரவாயில்லப்பா அவர் விளையாடுறது நல்ல விஷயம் தான் சொல்ற அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவரால் கொடுக்க முடியுமான்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.